போன வகுப்புல இந்திரஜித்தனை சார்ந்த அரக்கர்கள் மிகுதியான படைக்கலன்களை எய்ததினால் வானரங்கள் கணக்கிலடங்காது இறந்து போக, அவ்வாறு இறந்த வானரங்களினது உடல் மலை போலவும் அந்த வானரங்களினது உடலில் இருந்து பெருக்கெடுத்த குருதி ஆறு போலவும் ஓட, அந்த குருதி வெள்ளத்துல அரக்கர் படையே தொடர்ந்து இயங்க முடியாத அளவினுக்கு தடை ஏற்பட்டதுன்னு பார்த்து, அடுத்த பாட்டு ஒரு இந்த இதிகாசத்தின் மூலத்தை விளக்கக்கூடிய ஒரு பாட்டாக இருப்பதை பார்க்கலாம். யாவர் ஆங்கு இகல் வானரம் ஆயினர் எவரும் தேவர் ஆதலின் அவரொடும் விசும்பிடை திரிந்தார் மேவு காதலின் மெலிவுறும் அறம்பயர் விரும்பி ஆவி ஒன்றிடத் தழுவினர் பிரிவு நோய் அகன்றார். இந்த பாட்டை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கம் சொல்லிடும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன், நாராயணன் விபவமாய் அவதாரம் கொண்டு இந்த பூமியில வருகின்ற பொழுது வானுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் தங்களுக்கு உரிய பங்கினை ஆற்றுதற்கு வேண்டி இந்த பூ உலகத்தில் நாரணனோடு வருவார்கள். இது இதிகாச மரபு, புராண மரபு, வைணவத்தில் விபவத்திற்கு கொடுக்கப்பட்ட விளக்கம். அதனாலதான் நாம ராம காதையிலேயே பார்க்கிறோம், அனுமன்னு சொன்னா வாயுவின் மகன்னு சொல்றோம், வாலின்னு சொன்னா இந்திரனது மகன்னு பேசுறோம், சுக்ரீவன்னா சூரியனது மகன்னு பேசுறோம். அங்க இருக்கக்கூடிய ஜாம்பவானோ நீலனோ கேசியோ எல்லோருமே தேவர்களினது ஒரு அம்சமாக தான் பூமியில் வருகிறார். அப்ப கணக்கில் அடங்காத இந்த வானரர்கள் யாவரும் வானுலகில் இருக்கக்கூடிய கணக்கில் அடங்காத தேவர்களினது சொரூபங்கள் தான். நம்ம தேவர்கள்னு சொன்னா வானலோகத்துல 18 விதமான தேவ ஜாதி இருக்கு, ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 18 விதமான தேவ ஜாதியில ஒவ்வொரு தேவ ஜாதிக்கும் 30 முக்கோடி தேவர்கள் இருக்கிறார்கள். வித்யாதரர், கிம்புருடர், கிண்ணரர் என்று இந்த தேவர்களினது இனத்தை 18ஆக வகுக்கும் வழக்கம் உண்டு. அந்த 18 தேவர்களுக்கும் ஒவ்வொரு பிரிவனுக்கும் 33 கோடி எண்ணிக்கையில் இருப்பார்கள். அப்ப 18 33 கோடி பெருக்கினீர்கள் என்றால் எவ்வளவு வருகிறதோ அத்துணை தேவர்களும் இந்த பூமிக்கு வருவார்கள். இது அவதாரத்தின் நோக்கம். அப்போ இந்த வானரங்கள் எல்லாம் தேவர்களினது அம்சங்களே, அத்துணை வானரர்கள். இப்ப இந்த வானரர்களை போர்க்களத்துல இந்திரஜித்தனை சார்ந்த அரக்கர்கள் அழிக்கிறார்கள், கொல்கிறார்கள். அவ்வாறு இறந்த வானரங்கள் இறந்ததன் பின் தங்கள் மூல வடிவான தேவர்களாக மாற்றம் பெற்று வானுலகுக்கு போனதினால வானுலகத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய தேவர்களோடு இந்த வானர உருவை நீக்கிய தேவர்கள் அங்கு சென்று சேருகிறார்கள். அதான் செய்தி. யாவர் ஆங்கு இகல் வானரம் ஆயினர், யார் யார் அந்த போர்க்களத்துல வானர வடிவம் எடுத்து போர் செய்ய வந்திருக்கிறார்களோ அந்த வானர வடிவில் உள்ள அனைத்து தேவர்களும்
எவரும் தேவர் ஆதலின், அவர்கள் அனைவரும் தங்களுக்கு முந்தைய வடிவான தேவர்கள் ஆதலினால் அவரோடும் விசும்பிடை திரிந்தார். இந்த வானர உடம்பை தாங்கி இவர்கள் உயிர் விட்டதினால் தெய்வ வடிவத்தினுக்கு சென்று வானிலே இருக்கக்கூடிய ஏனைய பிற தேவர்களோடு இரண்டர கலந்தார்கள், கலந்து உலவுகிறார்கள். மேவு காதலின் மெலிவுறும் அரம்பயர், இத்துணை காலம் அந்த தேவர்களை பிரிந்து வானவெளியிலே தடுமாறிக் கொண்டிருக்கக்கூடிய தெய்வலோக பெண்கள் தங்கள் கணவர்கள் வானரங்களாக இருந்து உயிர் நீத்து பண்டைய வடிவான தேவ வடிவம் கொண்டு வானுலகில் வந்ததை பார்த்து இந்நாள் வரை பிரிந்த ஏக்கமானது தீர விரும்பி மேவு காதலின் மெலிவுறும் அரம்பயர், இந்நாள் வரை அந்த தேவர்களை பிரிந்திருக்கக்கூடிய அரம்பயர்கள் அவர்களை எவ்வாறாகிலும் அடைய வேண்டும் என்ற ஏக்கத்தோடு காத்திருப்பவர்கள் வானர உடலை விட்டு வான் உலகு வந்த தேவர்களை விரும்பி ஆவி ஒன்றிட தழுவினர். அந்த தேவர்களை இந்த பிரிவு ஏக்கம் தீரக்கூடிய அளவுல அந்த அரம்பயர்கள் மிக பெரிய அளவிலே தழுவினார்கள். பிரிவு நோய் அகன்றார். இந்நாள் வரை பிரிந்திருந்ததினால் வந்த துன்பத்திலிருந்து விடுபட்டார்கள். ஒரு காட்சியை சொல்லும் போதே கம்பன் கிட்ட இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த இதிகாசத்தினது மூலத்தை தொட்டு அதன் மூலமாக இங்கு வானரர்கள் இறந்தார்கள்னு சொன்னா போதும். ஆனால் அந்த வானரர்கள் முந்தைய வடிவம் தேவ வடிவம், அந்த இறப்பை கூட ஒரு கவிநயத்தோடும் கற்பனை திறத்தோடும் காட்சிப்படுத்தக்கூடிய உத்தியோடும் காட்டுகிறார். அதுதான் கம்பன்ட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சாமர்த்தியம். எல்லோராலும் கவிதை எழுத முடியும்னா அதுல பெரிய நம்பிக்கை உடையது. ஏதோ கம்பனோ இளங்கோவோ அல்லது மற்றைய பெரும் புலவர்களால் மட்டுமே கவிதை எழுத முடியும் என்பதில்லை, எல்லோராலும் எழுத முடியும். நமக்கும் மற்றவர்களுக்கு எங்க வேறுபடுவோம்னா, நாம எழுதியதெல்லாம் எழுத்தா நின்றுடும், அனுபவம் இல்லாததுனால. கம்பனை போன்றவர்கள் எழுதுவது அவர்கள் எதை எண்ணி எழுதினார்களோ அந்த எழுத்து காட்சி பொருளாக கற்கின்ற பொழுதே கண்முன். ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் அல்லவா, விஷுவல் ரைட்டிங். அது ஒரு மிகப்பெரிய சாமர்த்தியமான திறன். தமிழ்ல இக்காலத்துல ஒரு சில எழுத்தாளர்களுக்கு மட்டுமே அத்தகு ஆற்றல் வாய்ப்பது உண்டு. கல்கி, சாண்டில்யன், சுஜாதா, பாலகுமாரன், ஜெயகாந்தன், இவர்களெல்லாம் விஷுவல் ரைட்டர்ஸ். தாங்கள் எதனை உள்ளத்துக்குள்ள திரட்டுகிறார்களோ, திரட்டிய கருத்தினுக்கு ஒரு உருவம் கொடுத்து எழுத்தாக வடிக்கிறார்களோ, அவ்வாறு வடிக்கப்பட்ட பாத்திரம் நம்ம கண்ணு முன்னாடி உலாவும். அது தனி சாமர்த்தியம். அது போல கம்பனுக்கு. ஆகவே நம்மாலும் எழுத முடியும். நம்ம என்ன எழுதுறதே இல்லையா? கட்டுரைகள் எவ்வளவு எழுதி இருப்போம், உறவினர்களுக்கு எவ்வளவு கடிதம் எழுதி இருப்போம். அந்த கடிதம் நம்மிலிருந்து வேறுபட்டதா இருக்கும். சிலர் கடிதம் எழுதினால் அவர்களே நேரில் வந்து பேசுவது போல சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு வர்ச்சுவல் பிரசன்டேஷன். அது மாதிரி சிலர் கடிதம் எழுதினால் அந்த கடிதத்தை நீங்க படிக்கும் போது உங்களை அறியாமல் உங்களுள் ஒரு உணர்ச்சி தோன்றும், எழுதியவரே உங்கள் முன் நின்று படிப்பது போல். இந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி. இந்த மாதிரி எழுத தெரிந்த மக்கள் வெகு சிலர், வெகு சிலர். ஏனென்றால் தாங்கள் எழுதக்கூடிய எழுத்தினால் உணர்த்தப்படக்கூடிய பொருளை உணர்ந்து அந்த பொருளை நம் கண்முன் காட்சிப்படுத்தி அந்த காட்சிப்படுத்தப்பட்ட ஒன்றை கற்பதற்கு ஏற்றாற்போல் எழுத்த பயன்படுத்துவார். ஒரு பெரிய விஷயம். இதை பத்தி நிறைய ஆய்வுகள் எல்லாம் போய்கொண்டு இருக்குது.
இதுக்கு பேரு நடையியல்னு பேரு, ஸ்டைலிஸ்டிக் ரைட்டிங். இத பத்தி நிறைய ஆய்வுகள் எல்லாம் செய்கிறார். அதனால இது கம்பனுக்கு ரொம்ப இயல்பா வந்த கலை. இதே கருத்தை நாம கவிதையே எழுதணும்னா எழுதலாம். ஆனால் கம்பன் அந்த கவிதையை எழுதுகின்ற பொழுது அதன் கண் சொல்லப்பட்ட கருத்தை நம்ம கண்ணு முன்னாடி காட்சியா காமிக்கிறது. அது ஒரு பெரிய அழகான விஷுவல் ட்ரீட் அது. அதனால ஆவி ஒன்றிட தழுவினர் பிரிவு நோய் அகன்றார், கரக்கும் மாயமும் வஞ்சமும் களவுமே கடனா, இரக்கமே முதல் தருமத்தின் நெறி ஒன்றும் இல்லா, அறக்கரை பெருந்தேவர்கள் ஆக்கின அமலன் சரத்தின் வேறு இனி பவித்திரம் உள எனத் தகுமோ. கரக்கும் மாயமும் வஞ்சமும் களவுமே கடனா, ஒழித்து செயல்படுதல், அதுக்கு பேரு கரத்தல் பேரு. கரத்தல்னா மறைதல்னு பேர். கரப்பிடம்னா மறைவிடம், கரந்தான்னா ஒண்ணுத்த மறைக்கிறது. அரக்கர்கள் இதுவரைக்கும் எதனையும் வெளிப்படையா செய்ய மாட்டான், மறைஞ்சு நின்றுதான் செய்யும். ஏன்னா ஏற்கனவே இந்திரஜித்தன் மேகத்துல போய் மறைந்து நின்றுதான் நாகபாசத்தை எய்த. ஆகவே அவர்களுக்கு எதையும் நேர்மையா செய்ய தெரியாது. அடுத்து மாயம், தான் கற்ற வித்தைகள்ல இந்த மாய வித்தையை மிக பெரிய அளவில் பயன்படுத்துவார்கள். நீங்க சில பேர்கிட்ட சில வழக்கங்களை பார்க்கலாம். எனக்கு நிறைய அனுபவம் உண்டு இந்த மாதிரி. உதாரணம், என்னுடைய மூத்த சகோதரருக்கு திருமணம் ஆன பொழுது பெண் வீட்டு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் வடநாட்டில் இருந்தவர். ஒரு 95 to 98 விழுக்காட்டு மக்கள் வடநாட்டிலேயே பணி என்கின்றதினால் அங்கேயே இருந்ததினால அவர்கள் குழந்தைகள் மற்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அந்த நாட்டினது மொழியான ஹிந்தி தான் ரொம்ப இயல்பா பேசுவார். இப்ப அவர்களோடு நாங்க பேசிக் கொண்டிருந்தால் அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களிடம் எங்களை வைத்துக் கொண்டு ஹிந்தியிலே பேசிக் கொண்டிருப்பார். நமக்கு அந்த மொழி தெரியாது, அப்பவும் தெரியாது, இப்பவும் தெரியாது. அப்ப இதை மிக பெரிய அளவில் கவனித்திருந்த அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர் அந்த குழந்தைகள்கிட்ட வந்து கடுமையாக பேசினார். ஒரு புதியதான உறவு இங்கு ஏற்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த உறவிலே உள்ளவர்களோடு நீங்கள் கலந்துரையாட வேண்டும்னா இருவருக்கும் பொதுவான மொழியை கையாள வேண்டும். நீங்கள் உங்கள் மொழியிலேயே பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்களுக்கு என்ன புரியும்? மாறாக உங்களை புரிந்து கொள்வதற்கு பதிலாக உங்கள் மீது தேவையில்லாத வெறுப்பு தோன்றலாம். இதே போலதான் மன்னிக்கணும் அரக்கர் சுபாவம். எதனையும் வெளிப்படையாக செய்யாமல் மறைத்து செய்வார்கள். அந்த மறைத்து செய்வதோடு சற்று மந்திரத்தையும் கலப்பார்கள். மறைத்து செய்தாலேயே நமக்கு புரியாது, இதுல மந்திரத்தையும் கலந்து செய்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? அதோட வஞ்சம், அதாவது நம்முடைய அறியாமையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுதலுக்கு பேரு வஞ்சம். அடுத்தது களவு. நம்மிடம் உள்ளவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே நம்மிடம் இருந்து எடுத்து அதை அனுபவித்தல் களவு. இவைகளை எல்லாம் கடனாக கொண்டவர்கள். அதுதான் அவர்களது இயல்பு, அதுதான் அவர்களினது செயல்பாடு. அது கடன் அவர்களுக்கு. இந்த 4 தவிரவனுக்கு வேற எதையுமே சிந்திக்க தெரியாது. நேர்மை என்பது பற்றியோ அறம் என்பது பற்றியோ
தர்மம் என்பது பற்றிய எந்த சிந்தனையும் அவனுக்கு கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த 4 நிலைகள்ல இருப்பான். மற்றவர்கள்ட்ட கூட இல்ல, அவர்களை சார்ந்தவர்களிடம். இது இன்னும் ஆபத்தானது. அதனால இரக்கமே முதல் தர்மத்தின் நெறி ஒன்றும் இல்லை. அவர்களுக்கு இரக்கம்னா என்னன்னு தெரியாது, அறம்னா என்னன்னு தெரியாது, இவைகளை பற்றி அவர்கள் ஏதும் அறிந்தவர்கள் இல்லை. அறக்கரை பெருந்தேவர் ஆக்கின இப்படிப்பட்ட கொடிய அரக்கர்களையும் பெருமை உடைய தேவர்களாக மாற்றிய பெருமை யாருக்குன்னா அமலன் சரத்தின் தூயோனான இலக்குவனது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புகள் எத்துணை அரக்கர்களை கொன்றனவோ அத்துணை அரக்கர்களுக்கும் தெய்வலோக வாழ்க்கையை இந்த இலக்குவனது அம்பு தந்தது. அந்த தெய்வலோக வாழ்க்கையை அமரராக அவர்கள் வாழுவதற்கு முன்பு இந்த பூ உலகிலே அவர்கள் அரக்கராக வாழ்ந்த பொழுது அவர்களது தகுதி என்ன? எதனையும் மறைத்து செய்வது, மாயத்தில் ஈடுபடுவது, வஞ்சகம் புரிவது, திருடுவது. இப்படிப்பட்ட முறையற்ற வாழ்க்கையை வாழுபவர்களை கூட இந்த போர்க்களத்துல இலக்குவனது அம்பு அவர்களை மரணத்தினுக்கு இட்டு சென்று மரணத்திற்கு பின் இந்த தீயவர்களை கூட அமரனாக்கியது. ஆகவே இத்தகு தூய்மையான இலக்குவனது அம்பினை காட்டிலும் வேறு இனி பவித்திரம் உள என தகுமோ? வேறு ஏதாகிலும் தூய்மை விளைவிப்பென பிற உள என்று சொன்னால் பொருந்துமோ? இந்த அம்பை காட்டிலும் பவித்திரமானது எதுவும் இல்லை. இலக்குவனுடைய அம்பினால ஒருத்தன் இறக்குறான்னா அவனுக்கு நேரா முக்தி தான். வாழுங்காலத்தில் அவன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்ப நமக்கெல்லாம் வீட்டுல பிறந்த போது பெயர் வைத்திருப்பார்கள் அல்லவா? நம்முடைய பெயர்களை எல்லாம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள். எல்லா பெயரும் ஒரு தெய்வத்தன்மைக்கு உரிய பெயராகும். எல்லா பெயரும் எதற்கு இப்படி பெயரிட்டார்கள்? நீங்க சௌந்தர்ய லகரி, ஷாமளா தண்டகம் போன்ற நூல்களை போய் பார்த்தீர்கள் என்றால் நாங்க அம்மையினுடைய பெயர்கள் பலவாறாக குறிக்கப்பட்டிருக்கும். கோவில்கள்ல இறைவனை வழிபடுவதற்காக சொல்லக்கூடிய சகஸ்ர நாமம், 1008 திருநாமம். முருகனுக்கு தனியா இருக்கும், விநாயகனுக்கு தனியா இருக்கும், பெருமாளுக்கு இருக்கும், சிவனுக்கு இருக்கும். இந்த திருநாமங்களை எல்லாம் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு வைப்பார். இப்ப நீங்க உங்கள் பெயரையே கூட கொஞ்சம் மீள்பார்வை செய்யுங்கள். ஏதாகிலும் ஒரு தெய்வத்தின் பெயரார் ஏன் வைக்கிறார்கள்? என்ன நம்பிக்கையாம்? யாரேனும் ஒருவன் இறக்கும் தருவாயில தன் மகனையோ மகளையோ கூப்பிட்டான் என்று சொன்னால் அவர்களினது பெயர் தெய்வ பெயராக இருப்பதினால அவன் மரண தருவாயில் தெய்வத்தையே அழைத்ததாக தெய்வம் எண்ணி மகிழும். ஆகவே இறந்ததன் பிறகு இவன் இறக்கும் தருவாயில் நமது பெயரை சொன்னதுனால இவன் இறந்ததன் பிறகு இவனுக்கு நல்லதோர் சுவன வாழ்க்கையை தர வேண்டும் இறைவன் எண்ணுவான். இதற்காக இந்த பெயர் வைப்பது மரபு. அது போல லக்குவனது அம்பு அரக்கர்களை தாக்கி கொல்லுகிறது தான். ஆனால் அந்த அம்பு தாக்குகின்ற வரைக்கும் அவர்கள் வஞ்சகர்களாக, திருடர்களாக, மாயங்கள் செய்வதிலே ஆற்றல் உடையவர்களாக, எதனையும் மறைந்து செய்யக்கூடிய நபர்களாக இருந்தார்கள். ஆனால் லக்குவனது அம்பு அவர்கள் மீது பட்டு அவர்களுக்கு உரிய மரணத்தை தந்தது என்றால்
மரண தருவாயிலே இலக்குவனது அம்பு பட்டதினால் அனைவருக்கும் தெய்வ வடிவம் கிடைச்சது. அப்ப லக்குவனது அம்பை காட்டிலும் மேலானது பவித்திரமானது வேறு ஏதாயிலும் இருக்க முடியுமா? மரணத்திலும் மேன்மையை தரத்தக்க அம்பு இலக்குவனது அம்பு. அந்தகன் பெரும் படைக்கலம் மந்திரத்து அமைந்தான், இந்து வெள் எயிற்று அரக்கரும் யானையும் தேரும் வந்தன வானகம் இடம் பெறா வண்ணம் சிந்தினான் சரம் இலக்குவன் முகம் தொறும் திரிந்தான். திருப்பி இந்த முகம் சொல்லி ஒரு அழகான விளக்கம். இலக்குவன் எப்படி போர் செய்தானா போர்க்களத்துல, அந்தகன் பெரும் படைக்கலம் மந்திரத்து அமைத்தான். அந்தகன்னா யமன் அர்த்தம். யமனது பெரிய அஸ்திரத்தினை மந்திரத்தால் அமைத்து கொண்டவனாகிய இலக்குவன் முகம் தரும் திரிந்தான். முகம்னா இடம் அர்த்தம். அந்த போர்க்களத்துல எல்லா இடங்களிலும் திரிந்தான். எப்படி திரிந்தான்? யமனது மிகப்பெரிய அத்திரத்தினை தான் செய்த மந்திரத்தினால் பெற்றவனாகிய இலக்குவன் அந்த போர்க்களத்துல எல்லா இடத்தும் திரிந்தான்னா, இலக்குவன் எங்கெல்லாம் அந்த போர்க்களத்திலே சென்றானோ அங்கிருந்த அரக்கர்கள் எல்லாம் மடிந்து போனார்கள்னு பொருள். ஆகவே போர் முகத்து எங்கும் திரிந்து இந்து வெள் எயிற்று அரக்கரும், இந்துனா நிலவு, நிலவாகிய பிறை சந்திரனை போன்ற வெள்ளிய பற்களை உடைய அரக்கர்களும் யானையும் தேரும் வந்தன யானைகளும் தேர்களும் அடுத்து அடுத்து வர வர வானகம் இடம் பெறா வண்ணம் சிந்தினான் சரம். அவ்வாறு வந்த யானைகளும் குதிரைகளும் தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளும் தேர் பாகனும் தேரின் கண் நின்று போர் செய்த அரக்கர்களும் இவனது அம்பினால் மரணத்தை சந்திக்க வானத்திலேயே இடம் கொள்ளாத அளவு அத்துணை பேரை கொன்றான். அவ்வளவு வேகமாக கொலை தொழிலை செய்திருக்கிறான் லக்குவன். இவன் செய்த வேலையினது வேகத்தினுக்கு உடனுக்குடனாக உயிர் பிரிந்த அரக்கர்கள் வானத்திற்கு போனா அங்க இடம் இல்லையா? அங்கு இடம் இல்லாத அளவினுக்கு, அங்கு நெருக்கத்தை உண்டு பண்ணும் அளவினுக்கு மிக வேகமாக பலரை கொன்றான் லக்கு. கும்பகண்ணன் ஆண்டு இட்டது வைரவான் குன்றின் வெம்பு வெஞ்சுடர் விரிப்பது தேவரை மேல் நாள் தும்பையின் தலை துறந்தது சுடர் மணி தண்டு ஒன்று இம்பர் ஞாலத்தை நெளிப்பது மாருதி எடுத்தான். அடுத்தது அனுமனது. கும்பகண்ணன் ஆண்டு இட்டது, ராவணனது தம்பியாகிய கும்பகர்ணன் அப்போர்க்களத்திலே விட்டு விட்டு சென்றது. அவன் இறக்கும் தருவாயில கையில ஒரு பெரிய தண்டு வச்சிருந்தான், கதை. அதை போட்டுட்டான். ஏன்னா ராமன் அவனை கொல்லுகின்ற பொழுது அவன் கையில் இருந்த ஆயுதம் அந்த போர்க்களத்திலேயே கிடக்க, அதை யாராலையும் எடுக்க முடியல, அசைக்க முடியல. ஒரு கேள்வி, எல்லாரும் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்படி ஒரு ஆயுதம் இருக்குமா? நண்பர்களுக்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்லணும். இங்க சென்னையில் இருக்கக்கூடிய மியூசியம் என்று சொல்லக்கூடிய அருங்காட்சியகம் எக்மோர்ல இருக்கு. வாய்ப்பு உள்ளவர்கள் நான் சொல்லக்கூடிய பகுதியை போய் பாருங்க. அங்கு பழைய மன்னர்களால் பயன்படுத்தப்பட்ட பல்வேறு விதமான ஆயுதங்கள்
அவர்கள் அணிந்திருந்த அங்கிகள் அதெல்லாம் காட்சி பொருளாக வைத்திருக்கிறார்கள். அந்த பகுதிக்கு போனீர்கள் என்றால் கர்நாடக மாநிலத்தை ஆண்ட பெருவீரனான திப்பு சுல்தானினுடைய வாள்களுள் ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வாள் உரையோடு அந்த நீண்ட மேசையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எந்த பிடிப்பும் கிடையாது. இந்த வாள் உரையோடு இருக்கு. நீங்க அந்த வாளை தொட்டு பார்க்கலாம். முயன்றால் அந்த வாழை உரையிலிருந்து எடுக்க முடியுமான்னு பாரு. அசைக்க கூட முடியும். அதோடு பக்கத்துல அவன் அணிந்த இரும்பு அங்கி ஆர்மர், அது அப்படியே சுவர்ல தொங்க விட்டு இருக்கிறார்கள். அத கீழிருந்து 2 கைகளை கொண்டு தூக்கி பாரு, எவ்வளவு கனம்னு தெரியும். கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இந்த அங்கியை மேலாக அணிந்து கொண்டு தான் ஏறி வந்த குதிரையின் வார இடது கையில பிடித்து கொண்டு இந்த வாழ வலது கையில எடுத்து சுழற்றி ஒருவன் போர் செய்திருக்கிறான் என்றால் இது புராண இதிகாச நிகழ்ச்சி அல்ல. ஒரு 200 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த வரலாறு. அப்பன்னா அவனுடைய ஆற்றல், அந்த வாளினை கையிலே சுழற்றுவதற்கு அவன் கையாளும் லாவகமான முறை நமக்கு தெரியாது. அதே போல கும்பகர்ணனுடைய மிகப்பெரிய தண்டாயுதம் அந்த போர்க்களத்துல கிடக்கு. வான் வைர குன்றின் வெம்பு வெஞ்சுடர் விரிப்பது, பெரிய வைர மலையினை போன்று வெதும்பச் செய்யும் சென் கதிர்களை விரிப்பது அந்த தண்டு. மேல் நாள் தேவரை தும்பையின் தலை துறந்தது, முன்னாளில் அரக்கர்களோடு பொருதற்கு வந்த தேவர்கள் அவர்கள் தும்பை மலர் அணிந்து வந்த தும்பை திணை போரை செய்தார்கள். வெளிப்படையான போர். அந்த போரிலே தும்பை சூடி வந்த அந்த தேவர்களை இந்த தடி கொண்டுதான், இந்த தண்டு கொண்டுதான் கும்பகர்ணன் விரட்டி அடித்தான். அப்படிப்பட்ட ஆற்றல் சார்ந்த அந்த தண்டு போர்க்களத்துல கிடக்கு. இம்பர் ஞாலத்தை நெளிப்பது, அந்த தண்டை எடுத்து வீசினா வானுலகம் மட்டுமல்ல பூமியில பட்டா பூமியும் கொஞ்சம் நெளியும் அதனுடைய வேகம் தாங்காமல். அப்படிப்பட்ட சுடர் மணி தண்டு ஒன்று மாருதி எடுத்தான். அந்த போர்க்களத்துல விழுந்து கிடந்த அந்த கும்பகர்ணனினுடைய மாணிக்க கற்கள் பதிக்க பெற்ற தண்டாயுதம் ஒன்றை வாயுவின் மகனான அனுமன் எடுத்துக்கொண்டு அவன் ஆயுதத்துக்கு வேற எங்கேயும் போகல. ஏனென்றால் அவன் தான் ராமனையும் லக்குவனையும் அந்த போர்க்களத்துல தாங்குதற்காக அங்கதனும் அனுமனுமாக நின்றதனால அவர்கள் வேறு எந்த ஆயுதத்தையும் இப்போ எடுக்க முடியாது. மற்றைய வானரங்கள் போல் மலையையோ அல்லது பாறைகளையோ எடுத்து வீச முடியாது. ஏனென்றால் மேலே அமர்ந்திருக்கக்கூடிய வீரர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதன்படி அவன் செயல்படும். ஆகவே அந்த இடத்துல அந்த பகுதியில இருந்த ஒரு மிகப்பெரிய ஆயுதம் கும்பகர்ணன் இறப்பதற்கு முன்பு பயன்படுத்தின நீண்டதாகிய ஒரு தண்டாயுதம். அதை எடுத்தான் அனுமன். காற்று அன்று இது கனல் அன்று என இமையோரிடை காணா ஏற்றம் கடு விஷயோடு உயர் கொலை நீடிய இயல்பால் சீற்றம் தனி உருவாய் இடை தேராதது ஓர் மாறு ஆய் கூற்றம் கொடு முனை வந்ததென கொன்றான் இகல் நின்றான். இது ஒரு அழகான கலிவிருத்தம், நல்ல சந்தத்துல சொல்லக்கூடிய பாட்டு. சந்தத்தோட பாட்டா காற்றன்றது கனலன்றென இமையோரிடை காணா ஏற்றம் கடு விஷயோடு உயர் கொலை நீடிய இயல்பால் சீற்றம் தனி உருவாய் இடை தேராதது ஒரு மாற்றம் ஆய் கூற்றம் கொடுமுனை வந்ததென கொன்றான் இகல் நின்றான்.
இந்த சந்தத்தோட படிக்கணும். அப்பதான் அந்த பாட்டுக்கு ஒரு அழகு இருக்கும். அதனால இகல் நின்றான் அரக்கர்களை கொல்லுதற்காக பகைமை பாராட்டி நின்று கொண்டிருக்கக்கூடிய அனுமன் காற்று அன்று இது கனல் அன்று என இது காற்றும் இல்லை நெருப்பும் இல்லை என்று இமையோரிடை காணா தேவர்களும் காண முடியாத அளவினுக்கு வேற்றுமையை இது காற்றா நெருப்பான்னு தேவர்களுக்கும் தெரியலையா? காற்றும் நெருப்பும் தேவ ஜாதி. காற்று என்பது வாயு பகவான், நெருப்பு என்பது அக்னி பகவான். தேவர்களுக்கே தெரியலையா? அவ்வளவு வேகமாக என்ன செய்தான் அனுமன்? ஏற்றம் கடு விஷயோடு உயர் கொலை நீடிய இயல்பால் மிகுந்த கடு வேகத்துடன் கொலை தொழிலில் நிலை பெற்றுள்ள தன்மையால் எதிரிகளெல்லாம் கொல்லணும்ன்ற வெறியில கூற்றம் சீற்றம் தனி உருவாய் யமனே தனித்ததோர் உருவத்தை கொண்டு வந்தது போல கடுமையான சீற்றத்தோடு இடை தேராதது ஒரு மாறு ஆய் தன்னை இன்னான் என வேற்றுமை தெரிந்து உணராத நிலையில் மாறுபட்டு கொடுமுனை வந்தென கொன்றான். கொடிய போர் முனைக்கு வந்து கையில் உள்ள தண்டாயுதத்தால் அரக்கர்கள் அனைவரையும் அடித்து கொள்ள தலைப்பட்டான். அரக்கர்களுக்கு புரியல, இது வந்தது நெருப்பா காற்றா யமனா தெரியல. தன்னை தாக்கியவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளுதற்கு முன்பே தண்டு வீசப்பட்டது. அரக்கர்கள் இறந்து போனார்கள். தாங்கள் யாரால் தாக்கப்பட்டோம், நெருப்பினாலா காற்றினாலா அல்லது யமனாலா தெரியல. அவ்வளவு விரைவாக அந்த தண்டினை வீசி எதிரிகளாகிய அரக்கர்கள் தாங்கள் இறப்பதற்கு எது காரணம் என்று தெரியாமலேயே இறந்து போனார்கள். அவ்வளவு வேகமாக தண்ட வீச. இது ஒரு நல்ல கலை. போர்க்களத்துல நீங்கள் எவ்வளவு லாகவமாகவும் விரைவாகவும் செயல்படுகிறீர்களோ அதுதான் உங்களினது ஆற்றலும் வெற்றி. திட்டமெல்லாம் இட வேண்டியதுதான். ஆனால் அந்த இடப்பட்ட திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு சாமர்த்தியம் இருக்கணும், ஒரு வேகம் இருக்கணும். இல்லை என்றால் போர்க்களத்தை வெல்ல முடியாது. ஏன்னா போர்க்களத்துல காலம் என்பது மிகப்பெரிய விஷயம். அந்த டைம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சென்ஸ் ஆஃப் டைமிங் ரொம்ப பெரிய விஷயம். இன்றைக்கு அவற்றையெல்லாம் பல எந்திரங்களே செய்து விடுகின்றன. இப்ப வானவெளியில ஒரு விமானம் பறக்கிறது, போர் விமானம் பறக்கிறதுன்னா இங்கிருந்து அதை அழிக்க ஏவுகணைகள் அனுப்புகிறார்கள்னா அந்த விமானத்தின் வேகம், இவர்கள் அனுப்பக்கூடிய ஏவுகணையின் வேகம், அந்த விமானம் செல்லும் திசை, அதனால் ஏற்படக்கூடிய நேர இழப்பு, அதுபோல் இந்த ஏவுகணை, இதையெல்லாம் கணிப்பொறியே கணக்கிட்டு இயக்கி விடுறதுனால அந்த இலக்குக்கு நேராக சந்தித்து வெளியிலே அந்த விமானத்தை வெடிக்க வைத்து விடுகிறது இங்கிருந்து அனுப்பக்கூடிய ஏவுகணைகள். அந்த காலத்துல இதெல்லாம் மனிதன் கணக்கிடும். தன்னால் எய்யப்பட்ட அம்பு எதிரியை எந்த இடத்தில் எவ்வளவு வேகமாக எந்த அளவு ஆழமாக பதிய வேண்டும் என்று இவன் முடிவு பண்ண. யாரு? வில்லை இயக்கக்கூடிய. அதுதான் தன்னுடைய இலக்குல தன்னால் எய்யப்படக்கூடிய அம்பு எவ்வளவு ஆழமாக எவ்வளவு விரைவாக சென்று பதிய வேண்டும் இவன் முடிவு பண்ணி அம்பு எய்யது. அதுதான் போர்க்களத்தினுடைய மிக உச்சபட்ச சிந்தனை. அதை புரிந்து கொள்ளும். அதனால இப்படி அனுமன் கும்பகர்ணனால் விட்டு செல்லப்பட்ட கதையை கொண்டு மிக வேகமாக அரக்கர்களை தாக்கி கொன்றான். அவனால் கொல்லப்பட்ட அரக்கர்கள் தாங்கள் இறந்தது எதனால் என்று தெரியாமலேயே இறந்து போனார். வெங்கண் மதலை மேல் விரை பரிமேல் விடு தேர் மேல் சங்கம் தரு படை வீரர்கள் உடல் மேல் அவர் தலைமேல்
எங்கும் உளன் ஒருவன் என இரு நான்மறை தெரிக்கும் செங்கண்ணவன் இவனே என தெரிந்தான் கலை தெரிந்தான். அனுமனுக்கு இன்னொரு ஒரு அழகான பெயர் என்னன்னா, அவன் சிவ அம்சமாக அங்க இருக்கான். வாயு புத்திரன், ஆனால் அவன் சிவன் அம்சம். இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா சில நேரங்கள்ல இப்படி எல்லாமாக புராணம் சொல்லுகிறதான்னு கொஞ்சம் சுழிப்பினுக்கு உட்படலாம். அது வேண்டாம். அதற்கு தத்துவங்கள் வேறு. புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதை, அந்த கதையினோடு பொருத்தமுறை அவர்களால் விவரிக்கப்படக்கூடிய நிகழ்வு, இவைகளை நிகழ்வுகளாக பார்த்தீர்கள் என்றால் சற்று மனம் கவலை கொள்ளும். இவைகள் அனைத்தினுக்கும் ஒரு தத்துவ பின்புலம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் உண்மை புரியும். ஏன்னா நமக்கும் அந்த இறை என்கின்ற ஒன்று இல்லை என்று சொல்லுபவர்களுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு எதுன்னா, அவர்கள் அனைவரும் இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் ஏளனம் செய்வார்கள். நான் அவர்களுக்கு தெரியாது. அவ்வாறு அவர்களால் ஏளனம் செய்யப்பட்டவை எல்லாம் நாளடைவில் அறிவியல் துறையாக வளர்ந்து ஆளுமையோடு இருக்கிறதுன்னு அவருக்கு தெரியாது. இதான் சரி. இப்ப பழைய காலத்துல மகாபாரதத்துல ராமாயணத்துல ஒரு ஆளுமை மிக்க அரசனுக்கு உரியதாகிய வாரிசு இல்லை என்றால் அந்த வாரிசை அதனை முறையாக கொடுக்கக்கூடிய மன்னனால் இயலாது என்றால் வேறு விதங்களிலெல்லாம் மன்னன் வாரிசை பெற்று கொள்ளலாம். இது மனு சொல்லியிருக்கிறது. ஆனா அந்த மனுவினது அந்த கருத்தை படித்து இப்படியெல்லாமா பிறப்பது, இதெல்லாமா தெய்வத்தன்மை என்றெல்லாம் விவாதிப்பார்கள். ஆனால் இன்றைய நவீன அறிவியல் என்ன சொல்லுகிறது? இப்படியும் பிறக்க வைக்க முடியும். சர்குலேட்டிங் சிஸ்டம். ஒரு பெண் தன்னுடைய கருப்பையை மற்றவருக்காக வாடகைக்கு விடலாம். இன்றைக்கு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனால இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் நாம அந்த இலக்கியங்களில் சொல்லிய அளவுல அந்த சூழலினுடைய பின்புலம் தெரியாமல் பேசினோம்னா அது ஏளனம் செய்வது போல இருக்கும். ஆனால் அவைகளுக்கு உண்டான காரண காரியங்களை நாம் ஆய்ந்து அதற்கு உண்டான விளக்கத்தை தருகின்ற பொழுது இதனது மேன்மை. இதான் அடிப்படை. நம்ம பெரும்பாலும் செய்யறது கிடையாது. என்ன காரணம்னா நம்ம முயன்று இப்போ ஒரு சில கதை சொல்லிகள் அதற்கு முன் வருகிறார்கள். விஷாகா ஹரி போன்றவர்கள், துஷ்யந்த் ஸ்ரீதர் போன்றவர்கள்லாம் இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்டதற்கு உண்டான விளக்கம் தருகிறார். நடைமுறையோடு பொருந்திய விளக்கங்களை. பழைய காலத்தில் அது அவர்கள் செய்ய முன் வரல. காரணம், தேவை என்றால் அவர்களாகவே தெரிந்து கொள்ளட்டும், இதை நாம் முன்னெடுக்க வேண்டாம்னு அவர்கள் கருதி இருக்கலாம். ஆனால் இன்று எல்லாவற்றினுக்கும் விளக்கம் தர வேண்டிய தேவையும் சூழலும் இருக்கு. சொல்லிடும். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அதெல்லாம் நாம முன்னெடுத்து சொல்லிவிட வேண்டும். இது இப்படிப்பட்ட சூழல், இப்படித்தான் செய்ய முடியும். என்னதான் நீங்கள் சட்ட திட்டங்களை வகுத்தாலும் இந்த சட்ட திட்டங்களுக்கு அப்பாற்பட்டு நடைமுறை சித்தாந்தங்கள் இருந்தால் பின்னாளில் அந்த சித்தாந்தங்களே சட்டமா மாறிடும். ரொம்ப எளிமை. மகாபாரதத்துல உரிய ஆண் வாரிசு இல்லை என்பதினால தனக்கும் பராசரருக்கும் மகனாய் பிறந்த வியாசரை அழைப்பித்து தன்னுடைய மருமகளுக்கு வாரிசை தர சொல்லி சத்தியவதி கேட்கிறது. முடிகிறது. இன்றைக்கு அதுவே கணவன் மனைவியரிடையே மக்கட்பேருக்கு வாய்ப்பு இல்லை,
மனைவியினுடைய கருப்பை ஒரு கருவினை தாங்குவதற்கு போதுமானதான ஆற்றலோடு இல்லை என்பதினால தன் கணவனினது உயிரணுக்களை மற்றொரு பெண்ணினது கருப்பையில சேர்த்து மகவாக உருவாக்கி அந்த மகவை தான் பெற முடியும். இன்றைக்கு நவீன தொழில்நுட்பம். அன்றைக்கு அந்த தொழில்நுட்பத்திற்கு மரபு அடிப்படையில பெயர் வைத்திருந்தார்கள். இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் பெயர்ல பெயர் வைக்கிறோம், அவ்வளவுதான். செய்தி ஒன்றுதான், வேறு வேறு பெயர்கள். இதெல்லாம் இன்றைக்கு விவாத பொருளாக கொண்டு சேர்க்கணும் முயலுகிறார்கள். இந்த முயற்சி வர வரதான் அவர்களுக்கு கொஞ்சம் அச்சம் வருகிறது. இது நாள் வரை நாம் மக்களை குழப்பிக் கொண்டிருந்தோம். மெல்ல மெல்ல மக்கள் தெளிவு நோக்கி வருகிறார்கள். இது தங்களுக்கு பெரியதோர் ஆபத்துன்னு பயப்பட ஆரம்பிக்கிறார். நம்ம புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டவைகள் எல்லாம் போலியானது கிடையாது. அதில் சொல்லப்பட்டதை இந்நாள் வரை நாம் புரிந்து கொள்ளாமல் இருந்ததினால் அது நமக்கு போலி போலவும் நடைமுறைக்கு ஒவ்வாதது போலவும் தெரியும். ஆனால் அவைகள் காலப்போக்கில் நடைமுறையில கையாளப்படப்பட அதனது நம்பகத்தன்மையும் நாம் இன்று நிகழ்த்தக்கூடிய செயல்களையெல்லாம் சில 1000 ஆண்டுகளுக்கு முன்பே அவர்கள் சிந்தித்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்று பெருமிதம் புரிஞ்சுக்கோ. அதனாலதான் இந்த லக்குவனது செயலும் அவனை தொடர்ந்து அனுமனது செயலும் பேசுகின்ற பொழுது இந்த அனுமனை சிவனது அம்சமாக கம்பன் காட்டுகிறார். எப்படி? கலை தெரிந்தான், பல கலைகளையும் நன்கு கற்று உணர்ந்தவனாகிய அனுமன் வெங்கண் மத மலை மேல் வெகுளி மிக்க கண்களையும் மதத்தையும் மலை போன்ற யானையின் மேலும், அந்த சலாகைய இரும்பு உலக்கைய அந்த இந்திரஜித்தனை சார்ந்த யானை படைகளின் மீதும் விரை பரிமேல் விடு தேர் மேல் விரைந்து பாயக்கூடிய குதிரை படைகளின் மீதும் வேகமாக ஓடி வரக்கூடிய தேர் அணிவு வகுப்புகளின் மீதும் சங்கம் தரு படை வீரர்கள் உடல் மேல் அவர் தலைமேல், சங்கம்னா கூட்டம் அர்த்தம், திரளாக வரக்கூடிய இந்திரஜித்தனை சார்ந்த படை வீரர்களாகிய அரக்கர்கள் கூட்டமாக வர அவர்களினது தலைகளின் மீதும் உடல்களின் மீதும் எங்கும் உளன் ஒருவன் என இரு நான்மறை தெரிக்கும், எங்கும் நீக்கமர நிறைந்துள்ளவன் ஒருவனே என பெருமை வாய்ந்த 4 வேதங்களால் தெளிவாக போற்ற பெரும் செங்கண்ணவன் இவனே என திரிந்தான் செந்தாமரை கண்ணை உடையவனாகிய திருமால் இவன் என கண்டோர் கருதும்படி அனுமன் அந்த போர்க்களத்துல பல இடங்கள்ல தெரிஞ்சான். அந்த கும்பகர்ணனினுடைய சலாகையை கொண்டு பல இடங்கள்ல திரிந்து அங்கு இருக்கக்கூடிய யானை, தேர், குதிரை, கூட்டமாக வந்த அரக்கர்கள் அவர்கள் தலையில உடல்ல இந்த தண்டினை கொண்டு வீசி கொன்றான். கிளர்ந்தாரையும் கிடைத்தாரையும் கிழித்தான், கனல் விழித்தான், களம்தான் ஒரு குழம்பு ஆம் வகை அரைத்தான், உருக்கரைத்தான், வளர்ந்தான் நிலை உணர்ந்தார் உலகு ஒரு 3ஐயும் வளர்த்தால் அளந்தானும் முன் இவனே என இமையோர்களும் ஐயிர்த்தார். பெரிய வடிவெடுத்து கொண்டான் ஹனுமன். எப்படியா? கிளர்ந்தாரையும் கிடைத்தாரையும் கனல் விழித்தான் கிழித்தான். அனுமன் கோபத்தோட போர்க்களத்துல அந்த கும்பகர்ணனது தண்டு கொண்டு வருவதை கண்டு அவனை எதிர்க்க பொங்கி எழுந்தாரையும் எதிர்பட்டவர்களையும் தீப்பொறி தோன்ற நோக்கியவனாய் அவர்களது உடல்களை துண்டு துண்ட கிழித்தெறிந்தான். களந்தான் ஒரு குழம்பாம் வகை அரைத்தான், உருக்கரைத்தான். போர்க்களம் எங்கும் அந்த மாமிச குழம்பானது இருப்பது போல
ஒவ்வொரு அரக்கனையும் கொன்று அவர்களை நிலத்தோடு நிலம் வைத்து தேய்த்து கரைத்தான் அந்த ரத்தத்திலேயே. வளர்ந்தான், நிலை உணர்ந்தார். பேருருவாக வளர்ந்து தோன்றிய அவனது நிலையை பார்த்த அரக்கர்கள் என்ன நினைத்தார்களோ, அரக்கர்களும் தேவர்களும், இமையோர்கள் தேவர்களும், உலகு ஒரு மூன்றையும் வளர்த்தாள் அளந்தானும் முன் இவனே, ஒப்பற்ற மூன்று உலகங்களையும் தனது வலிமையால் முன்னம் அளந்தவனாகிய திருமாலும் இவன்தானோ. வாமனனாய் வந்து திருவிக்கிரமனாய் உலகை அளந்தானே, அந்த திருவிக்கிரமனாய் வந்தவன் இவன்தான் என்று தேவர்களும் கண்டு கவலை கொள்ளக்கூடிய அளவிலே அனுமன் மிகப்பெரிய வடிவெடுத்து அரக்கர்கள் படையை அடியோடு அழித்தான். மத்தக்கரிநெடு மத்தகம் வகிர்பட்டு உகமணிமேல் முத்தின் பொலி முழு மேனியன் முகில் விண் தொடு மெய்யான் ஒத்த கடையுக முற்றுழி உரு கால் பொற உடுமீன் தொத்த பொலி கனக கிரிவையில் சுற்றியது ஒத்தான். மத்தக்கரி நெடு மத்தகம் வகிர்பட்டு உக, மதம் பொருந்திய யானையின் நெடிய மத்தகம் பிளவுபட்டு சிந்த, யானையோட மத்தகத்திலேயே அந்த உலக்கையை கொண்டு அடித்தது. மத்தகம் பிளந்து, நீங்க இந்த காட்சியை பார்க்கணும்னா சில காட்சிகள்லாம் அந்த இடத்துக்கு போன புரியும் இல்லையா. கொல்கத்தால இந்த துர்க்கை வழிபாடு என்பது அவர்களினது தேசிய வழிபாடு, வங்காளிகளினுடைய தேசிய வழிபாடு. அதாவது அம்பிகை மூன்று பெரும் சக்தியாக உருப்பெற்று அந்த மூன்று சக்தியும் ஒன்றாய் மாறி மகிஷனை கொன்றாள். இது நம்பிக்கை. அதற்குதான் நவராத்திரி. அந்த வங்காளத்தில் வசிக்கக்கூடிய அத்துணை மக்களும் துர்க்கையை தங்கள் வீட்டு பெண்ணாகவே கருதுகிறார்கள். அப்படித்தான் வரவேற்பார்கள் நவராத்திரிக்கு. 10ஆம் நாள் அந்த உருவத்தை கொண்டு கடல்ல கரைக்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் பெரும் குரல் எடுத்து அழுவார்கள். அது ஒரு பக்கம். அங்க அந்த கோவில்கள்ல பல இடங்கள்ல இந்த துர்க்கை வழிபாடு இருக்கும். அந்த கோவில்கள்ல மிகப்பெரிய வழிபாடு எதுன்னா, மகிஷனாக பாவித்து அங்கு கொண்டு வரப்பட்ட எருமையை கொல்லுதல். அந்த எருமையை கொல்லுதற்கு அவர்கள் கத்தியை பயன்படுத்துறதில்லை, ஸ்லாட்டரிங் நைஃபை பயன்படுத்துறதில்லை. நம்ம ஊர்ல எல்லாம் மாரியம்மன் கோவில் எல்லாம் ஆடு கோழி எல்லாம் வெட்டுறதுக்கு ஸ்லாட்டரிங் நைஃப், வெட்டு கத்தியை பயன்படுத்துவார். அங்க அப்படி கிடையாது. அந்த எருமையை நிறுத்தி அந்த கழுத்து அசையாவண்ணு கயிறு போட்டு 2 பக்கமும் இழுத்து பிடித்து விடுவார்கள். அங்க இருக்கிற பூசாரி ஆவேசம் வந்தவனாய் கையில இருக்கக்கூடிய இரும்பு உலக்கை கொண்டு 2 கொம்புகளுக்கு நடுவில் அந்த எருமையின் மத்தகத்தில் அடிப்பார்கள். அது ஓ என்று அலறிக்கொண்டு கீழே விழும். அந்த மத்தகம் பிளந்ததுனால அந்த இடமே இரத்த திவலைகளால நிறைந்திருக்கும். இந்த இரத்த வாடை, அது காய்ந்ததனால் அந்த இடத்துல இருக்கிற ஒரு மொடமொடப்பு பார்ப்பதற்கே சற்று அச்சமும் அருவருப்புமா. அந்த முடிந்த உடனே அங்க அம்மையை நீங்கள் தரிசிக்க போனால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பூசாரி அவர்கள் குங்குமம் கொடுக்க மாட்டார்கள், செந்தூரம் கொடுப்பார்கள். அந்த செந்தூரத்தை கையில எல்லாம் கொடுக்க மாட்டான், அப்படியே நெற்றியில வைத்து இழுத்து விட்டு அவன் அந்த நிமிடத்திற்கு முன்னிமிடம் வரைந்தான் ஒரு எருமையை கொன்று இருப்பான். அவன் கையில் அந்த இரத்தத்தின் சுவடு இருக்கும். அந்த கையாலேயே செந்தூரத்தை எடுத்து நெற்றியில இடும். இதை பார்ப்பதற்கு மனத்தினுக்கு திடம் வேணும், இல்லைன்னா மனது பேதளித்து. இப்படியெல்லாம் கொடூரமான வழிபாடு. அதே போல இந்த அனுமன் போர்க்களத்துல மதம் கொண்ட யானைகளினது மத்தகத்தை
கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கும்பகர்ணன் பயன்படுத்தின இரும்பு சலாகையால் அடிக்க வகிர்பட்டு உக மணிமேல் முத்தின் பொலி முழு மேனியன், மணியின் மேல் முத்துக்கள் பொலிந்து விளங்கினால் போன்று முழு உடம்பினை உடையவன். அந்த பிளவுபட்டு முகில் விண்தொடு மெய்யன், மேகம் தவழக்கூடிய அளவினுக்கு ஆகாயத்தை தொடக்கூடிய உயரத்தை பெற்ற ஹனுமன், ஒத்த கடையுகம் உற்றுழி ஒரு சேர அழியும் அந்த ஊழிக்காலம் வந்த பொழுது ஒரு கால் பொற உடுமின் பெருங்காற்று மோத வானவெளியில நட்சத்திரங்கள் தொத்த பொலி வெயில் சுற்றியது கனகக்கிரி ஒத்தான், தொத்தி நிற்க விளங்கக்கூடிய கதிரவனால் சூழப் பெறுவது ஆகிய பொன்மயமான மேருமலையை ஒத்தான். இந்த யானையை அடிச்ச வேகத்துல யானையின் மேல போட்டிருந்த முத்துக்கள் எல்லாம் செதறி இவன் உடம்புல அப்படியே ஒட்டி கொள்ளுகிறது ரத்த துளியோட. உயரமோ வானளாவின உயரம். உடம்பு முழுவதும் இந்த யானைகளை கொன்றதினால் அது அணிகலன்கள்ல இருந்த முத்துக்கள் ரத்தினங்கள்லாம் உடம்புல ஒட்டி கொண்டு இருக்கின்றது. இதை பார்த்தால் ஒரு ஒளிவிடக்கூடிய பலவாகிய மணிகளை பெற்றிருக்கக்கூடிய மேருமலையை போல இந்த ஹனுமன் தேவர்களுக்கு காட்சி அளித்தான். அதற்கப்புறம் இடித்தான் நிலம் விஷும்பொடு என இட்டான் அடியெழுந்தான் பொடித்தான் கடல் பெரும் சேனையை பொலம் தண்டு தன் வளர்த்தால் பிடித்தான் மத கரி தேர் பரி பிழம்பு ஆனவை குழம்பா அடித்தான் உயிர் குடித்தான் எடுத்து ஆர்த்தான் பகை தீர்த்தான். ரொம்ப ஒலி பாருங்க. இடித்தான் நிலம் விஷும்பொடு என அனுமன் நிலத்தினையும் ஆகாயத்தையும் ஒரே நேரத்துல இடித்தது போல. எப்படி அந்த கதையை சுழற்றி அடிக்கிறான், சுழற்றி அந்த கதை மேல் நோக்கி செல்லுகின்ற பொழுது வானத்தை முட்டுகிறது. அந்த கதையானது எதிரில் இருக்கக்கூடிய அரக்கர்களினது யானை குதிரைகளை தாக்கி பூமியில படுகிறது. ஆகவே ஒரு முறை சுழற்றி அடிக்கின்ற பொழுது அந்த ஒற்றை கதை வானத்தையும் தாக்கியதாம் பூமியையும் தாக்கியதாம். அடி இட்டான் எழுந்தான், அப்படி பூமியில் மோதும்படியும் வானத்துல முட்டும்படியும் நிமிர்ந்தான். பொலன் தண்டு தன் வளர்த்தால் பிடித்தான், பொன்மயமான அந்த கும்பகர்ணனது தண்டாயுதத்தை தனது வலக்கையில் உறுதியாக பற்றி கொண்டு கடல் பெருஞ்சேனையை பொடித்தான். கடல் போலும் பறந்து பட்டு நிற்கக்கூடிய அரக்கர்களது பெரும் சேனையை பொடி பொடியாக்கினான். மதகரி தேர் பரி பிழம்பு ஆனவை, மதம் பொருந்திய யானை தேர் குதிரை எனும் வடிவு உள்ளவற்றை குழம்பா அடித்தான். உரு தெரியாமல் அடிச்சிட்டான். இதுல எது யானை எது குதிரை எது தேருன்னே தெரியுது. குழம்பாய் அடித்தான், உரு சிதைத்தான். அத்தனை பொருள்களினது உருவத்தை முற்றிலுமாக அழித்தான். உயிர் குடித்தான். அங்கு இருந்த விலங்குகளாகிய யானைகள் குதிரைகளினது உயிரையும் குடித்தான். அரக்க வீரர்கள் பலரை கொன்று அவர்தம் உயிரையும் குடித்து பகை தீர்த்தான் எடுத்து ஆர்த்தான். பகைவர்களை கொன்று இந்நாள் வரை அவர்கள் மாட்டு கொண்டிருந்த பகையை தீர்த்தான். அந்த பெற்ற வெற்றியினால் ஆரவாரம் செய்ய தலைப்பட்டான் அனுமன். நிற்கட்டும், அடுத்த வகுப்பில்